நிறைய பேர் வந்து தாயத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கயிறு வாங்கி எல்லாருமே உட்காந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பிக்கு தாயத்து வாங்கியிருக்குது. தாயத்தோட கயிறு வந்து மெல்லிசாக இருந்ததுனால அது வந்து அந்த கயிற்றோடு சேர்த்து தாயத்தை மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு தம்பிக்கு சேர்த்து தான் வாங்கியிருந்துச்சு. அப்படி கயிறு வாங்கிட்டு அப்படி வந்தாங்க. நாங்கள் கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்ற ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் எமர்ஜென்சிக்காக வாங்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கயிறு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு நம்மளுக்கு பிரச்சனையாக வராமல் இருக்க போது வரதானே போகுது, சரி இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நாங்கள் கோவிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கோவிலை சுற்றிட்டு இந்த சைடு வந்தோனாலும் ஒரு விநாயகர் சாமி இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் பார்த்தா முருகர் இருந்தாங்க. விநாயகர் சாமி கிட்ட அந்த படிக்கட்டில் வந்து தம்பியை விட்டுட்டு தூக்குனாங்க. நான் சொல்கிறேன் அப்பயும் உன் பையன் சரியானவன், அவனை கீழே விடாத, ஏதாவது ஒன்று பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்கிறேன். மாமா வந்து கேட்கவே இல்லை. இப்போ முருகர்கிட்ட விட்டு தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்களேன். சாமிக்கு வச்சிருந்த பூவை லபக்குன்னு தூக்கிட்டானா பாருங்களேன். அப்புறம் ஏதோ அவங்ககிட்ட போராடி அந்த பூவை வாங்கி திருப்பி சாமிக்கே வச்சுட்டு அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் தீர்த்தம் வந்து அந்த பூவில் கதம்பத்தில் வந்து தீர்த்தம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தையும் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பூவை என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சாமி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி இந்த சைடு வந்தோம்.